ஏய், கண்ணாடி மேல குடத்தை வீசி உடைக்கிறியா? யார் நீ? ரவுடி ராணிடா. நல்லா இல்ல பொறுக்கி பொண்ணமான்னு வச்சுக்க. ஏய், இந்த டேங்கர் யாருது தெரிஞ்சதா? இந்த டேங்கர் ராஜதானி பில்டர்ஸ் காரங்களுதுன்னு தெரியும். ஆனா அதோட தண்ணி எங்க காலேஜ் ஜனங்களுதுன்னு நீ தெரிஞ்சுக்கணும். இத்தனை பேருக்கு வர வேண்டிய தண்ணி அநியாயமா கட்டிட்டு இருக்கிற பங்களாவுக்கு எடுத்துட்டு போறீங்க. மரியாதையா டேங்கர்ஸ் எல்லாம் எங்க காலனிக்கு அனுப்பிடு. அனுப்பாட்டி போனா இதுல சத்தம் கேக்குது இல்ல? இந்த சத்தம் மூஞ்சி மேல கேக்கும். சரி கம பத நிசா. டேய், என்ன நியூசன்ஸா? நல்லா இருக்கு. நீங்க செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சா அது நியூசன்ஸா? என்ன இது? உங்க தாத்தா விட்டு ரோடு நினைச்சீங்களா? என்ன கரெக்டா? அது இல்ல சார். நீ யாரு? இவங்களுக்கு எல்லாம் லீடரா? இப்போ உங்க கண்ணுக்கு நான் லீடரா தெரிஞ்சதுக்கு ரொம்ப நன்றி சார். இந்த பொண்ணு ரொம்ப திமிரா பேசுது சார். போலீஸ்ங்கற கௌரவம் இல்லாம. லெட் அஸ் ஸ்பீக். நீ சொல்லுமா. சார், இந்த டேங்க் தண்ணி எல்லாம் எங்க காலனிக்கு வரணும். ஆனா ராஜதானி பில்டர்ஸ் ரவுடிங்களை வச்சு மிரட்டி தண்ணி எல்லாம் கொண்டு போயிடுறாங்க சார். ரவுடிங்களா? வேர் ஆர் தே? தேர் ஓடி போயிட்டாங்க. நான் தான் உதைச்சேன். அப்ப எங்களுக்கு தண்ணி எடுத்துக்கங்க. டிஐஜி வாழ்க. வாழ்க. எஸ் ஐ ஒய் ஹே. டிஐஜி எஸ் ஐ ஒய் ஹே. தோழர்களே, டேங்கர்ஸ்ல திருப்புங்க. வாங்க போலாம். Thank you sir. போலீஸ பார்த்தா கோயில்ல தெய்வத்தை பார்த்த மாதிரி ஜனங்க கும்பிடுனையா. கோயில் முன்னால பிச்சைக்காரங்களை பார்த்து அசிங்கப்படாம நடந்து கூடாது. ஒன்ஸ் மோர் சொல்லு. ஒன்ஸ் மோர் சார். போலீஸ பார்த்தா கோயில்ல தெய்வத்தை பார்த்த மாதிரி ஜனங்க கும்பிடுனையா. அதை விட்டுட்டு கோயில் முன்னால பிச்சைக்காரங்களை பார்த்து அசிங்கப்படாம மாதிரி நடந்துக்க கூடாது சார்.
சுப்பிரமணிய சார், வந்துட்டேன் மேடம். விவசாயிகளுக்கு பட்டுவாடை அமௌண்ட் ரிசர்வ் பேங்க்ல இது வந்துருச்சுல? வந்துருச்சுங்க. பின்ன லெட்ஜர்ல போஸ்ட் பண்ணலையே? கரண்ட் போயிடுச்சு, கம்ப்யூட்டர் வேலை செய்யல. வந்த உடனே தேவையில்லை, நான் சொல்றேன் எழுதிக்கங்க. 500 rupees bundle 742, 100 rupees bundle 1165. என்னங்க பாக்குறீங்க? எழுதிக்கங்க. 50 rupees bundle 5642, 20 rupees bundle, 7187, 10 rupees bundle. 3147. கரண்ட் வந்துடுச்சுமா. ஒரு வாட்டி கம்ப்யூட்டர்லயும் வெரிஃபை பண்ணிக்கிட்டு. சந்தேகமா இருந்தா செக் பண்ணிக்கங்க. அம்மா அம்மா, அட பெரியவர், என்னங்க இது? வயசுல மட்டும்தான் நான் பெரியவம்மா. அம்மா, நீங்க கணித மேத சகுந்தலா வயித்துல பிறக்க வேண்டியவங்க. கம்ப்யூட்டர் கூட நீங்க சொன்ன எண்களையே காமிக்குது. இனி நான் இந்த தமிழ்நாட்டுல கரண்டையே நம்ப போறது இல்ல. போகட்டும், கரண்ட் எத்தனை வாட்டி வேணாலும் போகட்டும். நான் மட்டும் உங்க மூளையத்தான் நம்புவேன். அடி, பயங்கரமான அடி, நெத்தி அடி, அடடடடடடடா அடி. முருகேசன் சார், பேங்க்குக்கு லேட்டா வரதோட கூட சினிமா கதை சொல்லி மத்தவளையும் எதுக்கு எடுக்கிறீங்க? சினிமா கதை இல்லம்மா, ரியல் ஸ்டோரி தான். திருவான்மியூர்ல இருந்து அடையாறு வரைக்கும் ஒரே டிராபிக் ஜாம். எதனால? உங்க தங்கச்சி துர்கா இருக்காங்களே, அந்த மாதம் ஃபைட்டிங். ராஜதானி பில்டர்ஸ் ரவுடிங்களோட ஒரே பயங்கரமான சண்டை, செம அடி. பாட்டிமா, பாட்டிமா, என்னடி? அவங்க யாரு? துர்கா. அவ இன்னும் வரலையே. உள்ள தூங்கிட்டு இருக்கா. நான் சொன்னேன்னு சொல்லாத, என்ன உதப்பா. நீ சொன்னேன்னு நான் சொல்ல மாட்டேன். சிரிப்பட வேண்டியிருக்கு, வெக்கம் இல்லாம. எங்க போனாவ? நான் இங்கதான் இருக்கேன். உன்ன இரு வர. ஐயோ, நில்லடி. கம்பிங்க நில்லடினா நிக்க போயே இல்லையா? மம்மி மம்மி, சித்தி அடிக்காத மம்மி. ஒரு கிழக்கு தண்ணியில் வர விஷயம் எல்லாம் இன்னைக்கு அவளுக்கு சோறு போடாது. செத்தால நான் போட மாட்டேன். உன்னை எவன் நம்புவா? பா, பசியா இருக்கு கிருஷ்ணா. துர்காக்காக நாம ஏன் பட்டினி கிடக்கணும்? சாப்பிடலாம் வா. அவ சாப்பிடாம நான் எப்போ சாப்பிட்டிருக்கேனா? அப்ப நான் சாப்பிடுறேன். அப்படின்னா அவளும் நானும் சாப்பிடாம நீங்க சாப்பிடுவீங்களா? சரி, முதல்ல அவளுக்கு போடு, அப்புறம் நாம சாப்பிடலாம். சாதம் குறைஞ்சிருக்கு. 6 முட்டை வச்சிருந்தேன், 3 முட்டை தான் இருக்கு. யார் சாப்பிட்டிருப்பா? என்னடி தின்னு பசி பசின்னு துடிச்ச, இப்ப சோறு குடுக்கறப்ப ஊகம் ஆகாங்கற. தின்னுமா, தின்னடி. என் ராசாத்தி இல்ல, தின்னு. சின்ன பொண்ணு இல்ல, பசி தாங்காதுன்னு. சின்ன பொண்ணா? சின்ன பொண்ணுனா சின்ன பொண்ணா இருக்கணும். நீ தகராறு பண்ணாத. ராஜதானி பில்டர்ஸ் ஆளுங்க எவ்வளவு ஆபத்தான உனக்கு தெரியுமா? நான் வீட்டுலதான் கிளாவர் 2, வெளியே இஸ்பெட்டாஸ். எல்லாரும் இல்லத்தரசியை விரும்புவாங்களே தவிர இஸ்பெட் ஆசை இல்ல. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் செத்துருவேண்டி. இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன்னு என் மேல ஆணையா சொல்லு. பாட்டி மேல ஆணை. செய்ய மாட்டேன். நான் போனா பரவாயில்ல. ஒண்ணும் பரவாயில்ல, 80 வயசாச்சுல. புக்கலா புக்கபுலா லைலா ஓ லைலா. டேய் அசோகா, எந்த இட்லி மாவு அரைக்க வச்சிட்டு நீ உள்ள என்னடா தனிமையில இனிமை காட்டுற? என் போட்டோ சுந்தரியோட பேசுறேன்டா. ஓ லவ் அந்த டார்க் ரூம்ல கழுவாம அவகிட்ட டைரக்டா சொல்லி தொலைக்கலாம்ல. டார்க் ரூம்ல அவ பிலிம் டெவலப் ஆகும்போது என் இதயத்துல லவ் டெவலப் ஆகுதுடா. ஓ லவ் ஒன்வேடா நண்பா. தற்சமயம் ரன்வேல இருக்கு. எந்த ரன்வேயோ இப்ப 5 மாச வாடகை பாக்கிக்காக 51வது தடவையாக நம்ம ஹவுஸ் ஓனர் காக்காயா கத்திக்கிட்டு ஹைவேல வந்துகிட்டு இருப்பா. ஐயோ அம்மாடியா, ஐயோ என்ன இப்படி தொடர்றதே? அம்மாடியா, ஐயோ என்ன இது கடவுளே? சிங்கமே என்ன பார்த்து பயப்படும் போது இந்த நாய் என்ன இப்படி தொடர்றதே? ஐயோ டேய் சந்திரா. அப்பா வந்துட்டா கிடக்காரு. டேய் சந்திரா, யாரு வீட்டுக்குள்ள? யாரும் இல்லப்பா. யாரும் இல்லையா? யாரும் இல்லாட்டி போனா என்ன செய்யறது? யாரும் இல்லையா? யாரும் இல்லாட்டி போனா உள்ள இருந்து எப்படி குரல் வரும்? டேய் சந்திரா, உன் விஷயம் எனக்கு தெரியும்டா.
இல்லாத சமயத்துல மாவு அரைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு மாவு அரைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த சைஸ்ல தொலையா வடை பண்ண போறேன். உனக்கு எத்தனை வேணும்? நீ பக்கத்து வீட்டு வேலைக்காரியா? ஆமா. மாவு அரைக்கிறதுக்காக வந்திருக்கிய? ஆமா. என்ன மாங்காய் மடையன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நாய் துரத்துதுன்றதுக்காக என்ன அவ்வளவு கேவலமா நினைக்கிறேன் நீ? குட் மார்னிங் சார். பெரிய ஆளு சார் நீங்க. எப்படியோ கண்டுபிடிச்சீங்களே. என்ன சார் நாக்கு எப்படி நீட்டுறீங்க? நாய் பிடிக்கிடுச்சா? கொன்னுடுவேன் ராஸ்கல். புடவை தூக்கி மண்டையில போட்டு சேர்த்துருவேன். என்னையா நீ 5 மாசமா வாடகை கொடுக்காம 8 நாளைக்கு முந்தைய கொடுக்கறேன்னு சொல்லி 10 நாளா கொடுக்காம எக்ஸ்ட்ரா 2 days ஆகி வந்திருக்கேன். இன்னும் கொடுக்காம இப்படியே நின்னுகிட்டு இருந்தா எப்படி? உனக்கு பனியன் வேணும், பெல்ட் வேணும், ஜீன்ஸ் பேண்ட் வேணும். ஆனா வாடகை மட்டும் உன்னால கொடுக்க முடியாது. அம்மடியோ போட்டோ 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 வேற. போட்டோ பார்த்து ஞாபகம் வந்தது. வீட்ல உங்க முழு உருவ போட்டோ இருக்கா? என்கிட்ட முழு உருவ போட்டோவும் இல்ல, முக்கா உருவ போட்டோவும் இல்ல. இல்லையா? நான் எடுக்கிறேன் வாங்க. தேவையில்லை. ஃப்ரீயா எடுக்கிறேன் சார். ஃப்ரீயா?